தீரும் நாமமது தூய சொல்லி துதித்திடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் ஸ்தோத்திரம். ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் கிருபை விளக்கமுமாய் எங்களை பாதுகாத்து உங்களை துதிக்கும்படியாய் உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் தந்த ஆண்டவரே நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். தாவே உடைய பரிசுத்த பிரசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். தாவே கிருபையாய் கர்த்தரை நடத்துகிறாரப்பா. உணவாருடைய பலத்துக்குள்ள கர்த்தரை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே நல்ல வேளையில கிருபையாய் எங்கள் மத்தியிலே காணப்பட கர்த்தருடைய ஆவியான வல்லமையாய் இந்த மாலை வேளையில நீங்கள் இறங்கி விட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தாவே பரிசுத்த பிரசன்னத்துக்குள் ஆண்டவரே கிருபையா ஹல்லேலூயா நன்றி இயேசுவே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்பி ஈகத்தில் வேறொரு தேசமில்லை பரனே. நீரே அன்பி ஈகத்தில் வேறொரு தேசமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் புழுக்கணம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் புழுக்கணம் எங்களுக்கு. எத்தனை மாலைய நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாலையவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் வானதூத சேனைகள் ஆரோகண கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் ஆரோகண கீதங்களால் எப்போதும்
இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நிம்மதியாத்திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில் நீரல்லால் எங்களுக்கு பாராளும் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பாராளும் யாருண்டு ஜீவனாதா நீரே அண்டி ஈகத்தில் வேறொரு தீர்க்கமில்லை மரணே நீரே அண்டி ஈகத்தில் வேறொரு தீர்க்கமில்லை மரணே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நிம்மதியாத்திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில் மகா பரிசுத்தம் இருக்கும் கிருபை உள்ளாதவரே தாசுதிகப்பட்ட இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமாய் கர்த்தர் தந்த ஈவுக்காக கிருபைகளுக்காக நன்றி தருவரே. ஒரு வார பொழுதுகளை கண்ணிமணி போல பாதுகாத்து இந்த மாலை வேளையிலும் தெய்வ சமூகத்தில் கூடி வந்து ஆராதிக்கும்படியை துதிக்கும்படியாய் கர்த்தர் தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். பரிசுத்தாவியானவரே இந்த முழுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரசுரம் முழுவதுமாய் இந்த இடத்தை அப்படி ஆளுகை செய்ய கர்த்தருடைய கிருபை செய்து ஆண்டவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறதுக்காகவே கர்த்தருடைய ஆவியில் நிறைவாய் நடத்துவீராக பரிசுத்த ஆவியின் மகிமையினாலே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆறாமனுடைய ஆரம்பம் முதல் முடிவு மற்றும் கர்த்தருடைய கிருபை நிறைவாக இந்த இடத்தில் தங்கி இருக்கிற அந்த கிருபை செய்வீராகப்பா. உன்னதமான மறைவுக்குள்ள சர்வருடைய நடுநிலை மூடிக்கொள்ளுங்கப்பா. கர்த்தருடைய நாமத்தை பாடி துதித்து நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய ஆவியில் நிறைவாய் மத்தியிலே அசைவாடிவிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதற்காகவே கர்த்தருடைய முழு பிரசன்னத்தினால் முழுவதுமாக நீங்க எங்களை நிரப்புவீராக. தேவனுடைய ஆளுகை நிறைவாக நடத்தி ஆளுகை செய்ய மாட்டவரே ஒரு மேல்மீட்டோட அனுபவம் இந்த இடத்தில் ஆராதனைகளிலே வெளிப்படும் ஜெபிக்கிறோம். பலத்த முழக்கமான பெருங்காற்றுகள் அடிக்கப்படுவதாகப்பா. அஸ்திவாரங்கள் அசைந்ததாக பெந்தேகோஸ்தினால் எழுப்பப்பட்ட எழுப்புதல் ஆவியானவர் நாங்கள் பாடி ஆராதி துதிக்கும் பொழுது அப்படிப்பட்ட மகிமை வல்லமையினால் பிரஸ்தாபமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவை பவுலும் சிலாவும் ஆராதித்த பொழுது ஒரு வல்லமை வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமைகளில் ஆராதனை வெளிப்படுவதாகப்பா. ஆண்டவரை முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிக்க துதிக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஆவியின் ஒரு நிறைவான ஒரு ஆவிக்குரிய பலத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை ஏற்படுத்தி தரும்படியாக ஆண்டவரை இந்த மாலை விளங்க ஜெபிக்கிறதற்காகவே கர்த்தருடைய கிருபை பெருகட்டும், உங்களுடைய தயவு பெருகட்டும், உங்களுடைய இரக்கம் பெருகட்டும், உங்களுடைய சமாதானம் பெருகட்டும். அப்பா ஆவியானுடைய ஆளுகை இருக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு வசனங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை பலவ தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே இன்னும் ஆவிக்கு ஏற்ற மாளிகையாக ஆவிக்குரிய அஸ்திவாரத்தை பலப்படுத்துவதற்காய் தேவனுடைய வசனங்களை உபதேசத்திற்கும் கடந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் ஆண்டவரே புரோஜனமுள்ளதாய் பயன்படுத்தப்படத்தக்க எங்கள் மாலைகள் அனுகிரகத்தின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையுள்ள முழுமையாக எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியின் வல்லமையை நடுவில் அசைவாடிவிட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை ஒப்புக் கொடுக்க வர வேண்டிய பிள்ளைகளை குறிப்பிட்ட இடத்தில் கூடி சேர்ப்பீராக. என ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த துதிக்க ஆராதிக்க ஏற்ற கிருபையை
கர்த்தர் மாலைகளுக்கு சபைக்குள்ள கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறதுக்காகவே தேவ பலன் நீங்கள் நிறைவாய் ஆளுகை செய்யட்டும். தேவ வல்லமை நிறைவாய் ஆளுகை செய்யட்டும். பயன்படுகிற நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி இந்த நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறதுக்காகவே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துவோம். ஆவியானுடைய முழு ஆளுகையின் கிரியை செய்வதற்கு பேசுகிறாங்க. உன்னதமான மலைப்பை மலைத்துக் கொள்ளுங்க. சகல துதிகளை மகிமை நாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்வார். இயேசுவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் கூட கர்த்தரை ஆராதிக்கப்படுகிற தேவர்களை நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 103 சங்கீதம் அதனுடைய 17வது 18வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையோ அவனுக்கு பயந்தோர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தோர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்றைக்கும் அநாதியா உள்ளது. சொல்லுகிறீங்க. அல்லேலூயா. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. இந்த பாடல் எல்லாம் கலைஞர் கட்டி உற்சாகமாய் பாடி அமையப்படுத்தலாம். நாம் மையப்படுவாங்க. கர்த்தர் தம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு மேலான ஒரு வாக்கியத்தை Hallelujah.
ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல, அவருடைய நீதியோட தலைமுறை மேல என்றென்னைக்கு வராதியாக அவருடைய கிருபையை சொல்லி பாடிக்க போறோம். தந்தெடுக்கப்பட்டேன், ஆனால் மடிந்திடாமல் கர்த்தரை பாதுகாத்தார். மடிந்திட வேண்டும். எல்லா பாதைகளும் அவர் என்னை சென்றார். மாலைகளில அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன். அவருடைய கிருபைகளை நினைத்து ஆண்டவரே, வெள்ளம் போல நின்று வந்த போதும் நீ முன் சென்று எல்லாவற்றையும் தடுத்து ஆண்டவரே தந்திருக்கும்படியா எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக கிருபை பெரிதோ என் ஜீவனிலோ அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. பலவீன நேரத்தில், சூரியன நேரத்தில் அவர் தம்முடைய கிருபையை நமக்கு அளவில்லாமல் பொழிய பண்ணி அவர் கிருபையாய் நம்மை நடத்தினதாக இருக்கிறார். எத்தனை பேர் கிருபையை சொல்லி சொல்லிக்க முடியும்? நான் பலவீனமாய் இருந்த நேரத்தில், நான் சுகவீனமாய் இருந்த நேரத்தில் உடைய கிருபையை முன்பதாக சென்று உடைய பாதைகளெல்லாம் சபைப்படுத்தி என் வழிகளெல்லாம் சீராக்கி நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரே நாம நன்றியோடு துதிக்கிறோம். நீ மூலமாகாதது மீட்பது போக்கிருமை, நீ மூலமாகாதது மீட்பது போக்கிருமை, நீ சகை பாவம் சத்தமா
அவருடைய கிருபையினால் நம்மை கூறுவாராக. அவருக்கு பயந்து அவரை துதிக்கிறவர்கள் மேல் ஆராதிக்கிறவர்கள் மேல அவருடைய கிருபை அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலத்தினால் ஜெபத்தினால் அவருடைய கிருபை நம்ம மேல பெருகி கொண்டே இருக்கிறது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. தாங்கி நடத்த கிருபை இன்னைக்கு ஃபுல்லா நம்முடைய கிருபையெல்லாம் பாட போறோம். இந்த வாரத்துல சில பேரை கிருபை தான் தாங்கி கொண்டு பலவீனத்தின் மத்தியில் ரொம்ப நீ சோர்வடைந்து இருக்கிறார். இந்த கிருபை வச்சுதான் அந்த வாரம் தாங்கி இருக்கிறார். நிறைய சாட்சியை நம்ம சொல்ல முடியும். அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு யாராலும் வந்திருக்க முடியாது. அவருடைய கிருபை தூக்கிட்டு வந்து இருக்குது. ஒரு பெரிய கிருபையுடைய பலத்தினாலதான் நம்ம நினைத்து இருக்கிறோம். அந்த கிருபையை இன்னும் அதிகமாய் நம்மை பலப்படுத்த, அந்த கிருபையை சொல்லி துதித்து பாட, அந்த கிருபையை துதித்து மகிமைப்படுத்தி பாட நம்மளோட சமூகத்தை ஒப்பு கொடுத்து பாடுவோம். நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை
Hallelujah. 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 நாம் திருப்பதும் நிர்மலமாக இருப்பவரை பெறுவார். இதை நினைக்கிறவங்களால நினைக்காம இருக்கவே முடியாது, அமைதியா இருக்கவே முடியாது. இன்னைக்கு நாம் நிர்மலமாக இருப்பவரை பெறுவை அப்படின்னு சொல்றவங்களால அவரை துணிக்காம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. வாயை தொடர்ந்து நல்ல துணிக்காம இருந்த விடுதலை கிடைக்கவே செய்யாது. No deliverance you can ask for your mouth. நீ அவரை துதிச்சாதான், அவரை ஆராதிச்சாதான் விடுதலை உண்டாகும். நல்ல வாயை திறந்து நல்ல சத்தமா ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்ம அமைதியா இருக்கணும், வீட்டிலே உட்கார்ந்துருக்கோமே. எதுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றோம்? இந்த வாரம் ஒரு ஞானத்தினுடைய கிருபையை வச்சு, இந்த வாரம் உன்னை தூக்கி சுமந்த கிருபை, இந்த வாரம் உன் குடும்பத்தை தூக்கி சுமந்த கிருபை, உன் பிள்ளைகளை தூக்கி சுமந்த கிருபை. அவருடைய கிருபையை தெரிந்தவனால பாடாம இருக்கவே முடியாது. ஏன் அமைதியா எனக்கு தெரியாது. எவ்வளவு பெருமையமா இருந்தாலும் சத்தமா கூப்பிடு. பத்தி மேல கூட கூப்பிடுறான், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். அவனுக்கு கண்ணு தெரியாதுதான், ஆனா அவனுக்கு தெரியும் அந்த தாவீது குமாரன் அவனை விடுதலையாக்குவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறான். அந்த விசுவாசத்தோட கூப்பிடு. எத்தனை நாளா நீ கூப்பிட அமைதியா இருப்பா? விசுவாசமா கூப்பிடு. தாவீது குமாரனை என்று சொல்லி கூப்பிட அந்த பத்தி மேல உள்ளதை கர்த்தர் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லலாம். கர்த்தர் ஒரு சைன்யத்தில் கிரியை செய்த எல்லா பலவீனங்களையும் கர்த்தரை விட்டு மாற்ற வல்லவர். கர்த்தர் ஆவியானவரை சொல்றார், நீ வாயை திறந்து கூப்பிட்டா தேவா கர்த்தரை விடுதலையாக்குவார். அவர் சமீபமாக இருக்கிறார். அமைதியாக அது தயவு செய்து, this is not the place to go to God. It's all praise God. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை நடத்தினாரே அவரை துதியுங்கள். துதிகளுக்கு ஆலயத்தில் வந்து அவரை துதிக்கணும், ஆலயத்தில் வந்து அவரை மகிமைப்படுத்தணும். அவரை துதிக்க ஆரம்பித்தால் அவர்கள் வந்து அவரை துதித்தால் அவர்களை கொண்டு
அந்நிய பாஷை பேசி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ஓ எல்லாம் கிருபையோடு, எல்லாம் கிருபையோடு. மாறினாலும் அவன் மாறவே இல்லை. சூழ்நிலையில் மாறினாலும் இயேசு மாறவில்லை. இயேசு நல்லவர், அவன் நல்லவர். நல்ல வாயத்தில், நல்ல அபிஷேகத்தில், நல்ல வாயத்தோடு சபையில் நல்ல ஆராதி, நல்ல ஆராதி, ஆராதிக்க வேண்டிய இடம் நல்ல சத்தம் ஆராதி. இயேசுவை கூப்பிடு, நல்ல சத்தமா. அவரை போல உங்களை நேசிக்க, அவரை போல என்னை நேசிக்க வேறு தெய்வம் இல்லை. அவரை போல என்னை அரவணைக்க வேறு தெய்வம் இல்லை. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உனக்கு வாக்கு தந்த மனிதவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அதிசயமானவர். அவர் ஆதேசமிக்க அரசர், அவர் அதிசயமானவர். எல்லா கூப்பிடுங்க, வாயை திறந்து எல்லா சத்தமா கூப்பிடுங்க. நீ கெம்பீர சத்தம் இது, சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீர சத்தம் இது, நீ கெம்பீரித்து பாடு. சீயோன் குமாரத்தி கெம்பீரித்து பாடணும். நல்ல வாயை திறந்து சீயோன் குமாரத்தியாக சபை கெம்பீரித்து பாடணும். அவர் ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை நீ ஆராதிக்கணும், அவரை நீ துதிக்கணும், அவரை நீ மகிமைப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு உலகமெல்லாம் புதியின் கணக்கை உலகத்துக்கு கொண்டு போகப்படுது. ஆராதனைக்கு பாத்திரர் ஒருவர் அவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர் ஒருவரே. எல்லா வாயும் திறந்து கர்த்தர் உன்னை கேட்கிறார், கர்த்தர் உன்னை கவனிக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், ஆகாமிய கூடாரங்களை குடியில் போய் பார்க்கிறோம், அவ்வளவு வாசப்படுகிற ஹல்லேலூயா. என்ன ஒரு இறக்கம் பாருங்க, என்ன ஒரு ஏற்ற மாதத்தை குறித்து. ஹல்லேலூயா. 1000 நாளை பார்த்து தேவ சமூகத்தில் ஒரே நாள் நல்லது. எவ்வளவு வாஞ்சையா ஆலயத்தில் ஆண்டவரை துதிக்கிற பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஆராதிக்கணுங்க. அவர் சமூகத்தை வந்தா சந்தோஷமா ஆராதிக்கணும். கர்த்தரை ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியாகுது. நல்ல மனமகிழ்ச்சியா துதிங்க, நல்ல மனமகிழ்ச்சியா ஆராதிங்க, நல்ல மனமகிழ்ச்சியா கம்பீரித்து பாருங்க. சபையை கம்பீரித்து பாருங்க, சபையை கம்பீரித்து பாருங்க. மனவாழ்க்கையே கம்பீரித்து பாருங்க, மனவாழ்க்கையே சத்தமா பாருங்க. அவரை துதி பற்றிய வாசம் செய்கிறார். அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர்.
அவர் நல்லவர், பரிசுத்தவர். தெய்வ சமூகம் நல்ல பாடலுங்க, மன மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் தெய்வ சமூகம். ஆலயத்தில் வரும்போது அமைதியா இருக்கவே கூடாது. சத்துடைய பெரிய தந்திரமே அப்படிதான். ஆலயத்துக்குள்ள வச்சிருப்பான், ஆராதனைக்கு வர மாட்டான். ஏன்னா ஆராதனை எங்க உங்க அங்க விடுதலை உண்டு. அந்த ஆவியர்கள் ஆசைப்பாங்க. நீ ஆராதனை இல்லாதனால்தான் சில பேரை பிசாசை கட்டி வச்சிருப்பாங்க. எழும்ப விடாதபடி கட்டிச்சது காரணமே ஒரு ஆராதனை தான். எல்லாம் அவரை விட்டு கொடுத்து ஆராதிக்கணும். உன் இருதயத்தை தொடர்ந்து நீ எல்லாம் ஆராதிக்கணும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போன இடத்துல எல்லாம் அவரை நோக்கி சத்தமா யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ எல்லாருடைய சத்தத்தை அவர் கேட்டார். அவர் யாருடைய சத்தத்தையும் அவர் வெறுக்கவே இல்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். பலவீனத்தோட, சுயத்தோட, வியாதியோட, பல விதமான கஷ்டங்களோடு கூட நீங்க நின்று கொண்டு ஆராதிக்கலாம். ஆவில ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த வாரம் பலவீனத்தோடு இருந்தவங்க நிறைய பேர். நீங்க பலவீனத்தோட நின்றுட்டு இருக்கிற நீ உங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. அதனால தெய்வ பலத்தில் நிற்கிறார். அவங்களுடைய பலத்தில் நிற்கிற உனக்கு ஆண்டவர் நோக்கி அவர் ரெண்டு கரங்களை நோக்கி, ரெண்டு கரத்தை அப்படியே வானத்தில். நீ யாரையும் பார்க்காதுங்க, உங்களை யாரும் பார்க்கல. ஒரு ரெண்டு கரத்தை கர்த்தர் பார்க்கட்டும். இங்க யாருக்கும் மகிமை இல்லை, இங்க யாரும் நம்மளை பார்க்கல. கர்த்தர் உன்னை பரலோகத்தில் பார்க்கிறார். உன் வேதனைகளை அவர் அறிவார், உன் பலவீனத்தை கர்த்தர் அறிவார், உன் இருதயத்தின் பாடுகளை கர்த்தர் அறிவார். உன்னை யாரும் புரிஞ்சிக்க இல்லை. நீ அநேக முறை நீ ரூமில் இருந்து நீ சிந்திச்சுட்டே இருக்கிறார், என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லைன்னு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை அழைத்து வந்தவர் அவர்தான், உன்னை சிருஷ்டித்தவர் அவர்தான். தாயின் வயிற்றில் உருவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர்தான். அவர் உன்னை நினைத்திருக்கிறார். அப்படியே உன் இருதயம் யாரையும் பார்க்காதுங்க. இருதயத்தை தொடர்ந்து ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே இதோ நான் உங்களுடைய பாதத்தில் இருக்கிறேன், உங்களுடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன். என்னை முழுசாக நம்முடைய கருத்தில் தருகிறேன். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல முடியும், முழுசாக கருத்தில் நல்ல ஆவிய அனலோடு வெள்ளுங்க. ஒரு பட்சிக்கு அக்கினி உன்னை பட்சிக்கட்டும். பட்சிக்கிற ஒரு உச்சரியில் எரிந்த அந்த அக்கினி உன்னை பட்சிக்கட்டும். நீ சாதாரணமானவள் அல்ல. சாதாரணமா ஒண்ணு கர்த்தர் உன்னை தேசத்துல கொண்டு வரல. சாதாரணமா ஒண்ணு இந்த சபையில உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைக்கல. ஒண்ணு வச்சு பல பேரை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். பல பேரை ஒன்று மூலமா கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். நீ மாசாதாபாதாபா, நீ காமாலாபா சந்தலாபா, நீ மனமா சீவாலாபா, நீ காலமனமா சவாபாபா, நீ ஆலமாலாபா, நீ மாலாபா.
பாத்திர நீரே இயேசுவே பாத்திர நீரே எப்படி சொல்ல முடியும்? என்னை தருகிறே தருகிறே உன் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உன் பாதத்தில் என்னை தருகிறே தருகிறே உன் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உன் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே எத்தனை வித மாணவர்களே சொல்ல முடியும்? என்னை உருவாக்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இது வெறும் வார்த்தையாக அல்ல, ஒரு அறிக்கையாக இந்த ஆர்வத்தை நம்ம எடுத்துட்டு போகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? முழுசா தருகிறப்பா என்னை உருவாக்கும் ஆண்டவரே. என்னை முழுசா உருவாக்குங்கப்பா. நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. உமக்காய் நான் ஓட விரும்புகிறேன் ஆண்டவரே. உமக்காய் நான் எழுந்து வந்திருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் ஆண்டவரே. எல்லா வாயிலும் சொல்லி என்னை உருவாக்குவேன் சொல்லுவாங்க. உங்களுடைய சித்தத்தின்படி என்னை உருவாக்குவப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி என்னை உருவாக்குவீராக. அவரை உருவாக்குவார். வார்த்தைகளினாலே என்னை உருவாக்குகிறார். அவர் வசனங்களினாலே என்னை உருவாக்குகிறார். ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து கரங்களை வைத்து அவனுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு மண் பானையாக அவர் எழுதுகிறார். கர்த்தர் நம்மை அவருடைய கரங்களை எடுத்து அவருடைய வசனத்தினாலே நம்மை வரைகிறார். அவருடைய சத்தியத்தினாலே என்னை உருவாக்குகிறார். அவருடைய சத்தியத்தினாலே என்னை உருவாக்குகிறார். அவருடைய சத்தியத்தினாலே என்னை உருவாக்குகிறார். மண் பாண்டமாக அல்ல, என்னை பொன் பாத்திரமாக வரைகிறார். என்னை பொன் பாத்திரமாக வரைகிறார். நம் பாபிலோன் தேசத்துல பாபிலோனிய ராஜாக்கள் வந்திருக்கவும் அவனுடைய பயன்பாட்டில் இருக்கிற இடத்துல பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக அல்ல, எருசலேம் தேவாலயத்தில் தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது அந்த பலியை சுமந்து திரிகிற பாத்திரமாக. வார்த்தை நான் மறுபடியும் சொல்றேன். நீ உலகத்தில் எழுந்து கொண்டிருப்பதற்காக அல்ல, நீ உலகத்தில் வந்து பயப்பட வேண்டிய பாத்திரமாக அல்ல. கர்த்தர் உன்னை எருசலேம் ஆலயத்தில் அப்படி எத்தனை பேர் உங்களை உருவாக்க நினைக்கிறீங்க? அந்த உலகத்துக்காக பயன்படுத்தப்பட மாட்டேன். நான் எருசலேம் தேவாலயத்திற்காக தேவனுக்காய் பலியிட வேண்டிய இடத்துல நான் பொன் பாத்திரமாய் எல்லா வாயங்களும் சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயத்தில் நான் தேவனுடைய சமூகத்தில் பார்க்கிறோம். சில குடும்பத்தை ஆதிரம் சொல்றாரு, சில குடும்பத்தை அப்படி மாற்ற போறாரு. குடும்பத்தை நினைச்சு ஒரு பெரிய பாரமே அதுதான். நான் மட்டும்தான் தெய்வ சமூகத்தில் இருக்கிறேன். நான் மட்டும்தான் தெய்வ சமூகத்தில் இருக்கிறேன். ஒரு பெரியவனுக்கு வைராக்கியம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை முழுசா ஒரு பாத்திரமாக மாற்றுவார். நீ தேவனுடைய வருகை குறித்து கேட்கும் பொழுதும்
சில நேரங்களில் வேதத்தை நீ வாசிக்கும் பொழுதும் அநேக விதமாய் உன்னை பாரப்படுத்துவதே உன் குடும்பத்தை பற்றி தான். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்குமானால் என் குடும்பத்தை நான் இழந்து விடுவேனோ. கவலைப்படாது. இந்த வாரம் ஒண்ணு அதிகமா நாளுக்குள்ள தாக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் நிறைய முறை அப்படி நினைச்சுட்டே இருந்தா நான் மட்டும் இல்லப்பா, என் குடும்பமும் ரட்சிக்கப்படும், என் குடும்பமும் தேவ வருகையில பங்கெடுக்கணும். யாரையும் இழந்து விடக்கூடாதுப்பா. திஸ் இஸ் வாட் பிரேயர். இந்த வார்த்தை நீ அநேக முறை இதையே நீ ஜெப விண்ணப்பம் பண்ண வச்ச. இன்னொரு பகுதி ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவனுக்காக மட்டும் பயன்படணும் ஆண்டவரே. இந்த வாலிப நாட்கள்ல நான் என்ன பரிசுத்தமா பாதுகாத்துக்கணும். இந்த வாலிப நாட்கள் நான் என்ன பரிசுத்தமா பாதுகாக்கணும் ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற சில பேர் இந்த வாரம். நான் எப்படி உண்மை இன்னும் அறியணும்னு எனக்கு தெரியல, இன்னும் எப்படி இந்த ஆண்டவரை நெருங்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களை நான் நேசிக்கிறப்பா, உங்களை நேசிக்கிற ஆண்டவரே. உங்களை வார்த்தைகள் நான் எனக்கு விசுவாசத்தை கொண்டு வருது. இந்த தெய்வத்தை காட்டிலும் நான் உங்களை அதிகமா நேசிக்கிறப்பா. ஆனா எனக்கு எந்த முடிவெடுக்கிறதே தெரியல. அப்படிப்பட்ட சில பாத்திரங்கள் மகிமைப்பட்டப்பா. 2 பாத்திரங்களை கத்தர் உருவாக்க போறாரு. இந்த ஆராதனை வேலையில ஒருவேளை இந்த வார்த்தை கத்தர் உங்களோட பேசுவார் அப்படின்னா உங்க கரங்களை உயர்த்தி, இது கத்தர் எனக்காக தான் பேசுறாரு, அந்த வார்த்தை நான் ரிசீவ் பண்றேன். 2 பாத்திரம். ஒண்ணு குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு பாத்திரம், இன்னொன்று தனிப்பட்ட பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிற பாத்திரம். இது நான் தனிப்பட்டதுக்காக நான் ஜெபிக்கிற கரங்கள் நல்ல உயர்த்து கத்தர் பார்க்கட்டும். இதுதான் இந்த வாரனுடைய ஜெபமா இருந்தது. தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தமா என்னை பாதுகாத்து கொள்ளணும். என்னுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். மகிமைப்படுத்தப்பா. மக்களுடைய ஆவியானவர் மகா பிரசன்னமா இங்க இறங்கி இருக்கிறார். நல்ல ஹெவியா இருக்கிறார். நீங்க மனசுல நெசப்படி வாய் அப்படியே உச்சரிக்கட்டும். உங்க வாயில நீங்க அறிக்கை பண்ணுங்க. நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே வாயில அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை கனம் பண்றார். 2 பாத்திரத்தை கர்த்தர் கணக்கு எடுத்து, ஒன்று எருசலேம் ஆலயத்தில் கர்த்தர் மகிமையா கொண்டு வைக்க போறாரு. இன்னொரு பாத்திரத்தை உலகம் என்று கொண்டு பயன்படுத்த போறாரு. ஒரு பாத்திரம் மறுபடியும் பாபிலோனிலிருந்து எருசலேம் ஆலயத்துக்குள்ள வரப்போகுது. இன்னும் ஒரு பாத்திரத்தை அவர் எடுத்து உலகம் முழுசும் பயன்படுத்த போறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே செய்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே செய்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்களே. கரங்களை கத்தர் பார்க்கட்டும். நல்ல கரங்களை தூக்கி பிடிங்க. இந்த தெய்வ சமூகம் உங்களுக்கு போறோம். ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் ஒரு வார்த்தை
என்னிலும் உம் சித்தம் செய்திடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே 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 கரையை உயர்த்தி என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில் என்னை தருகிறே தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அந்த வசனத்தை போல நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தை நாம் ஒப்புக் கொடுக்கலாம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமா